அனைவருக்கும் வணக்கம். அது சரியா டிசம்பர் 24, 2008 அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிற கோவினா அப்படின்ற ஒரு இடம். அந்த வருடத்தோடைய கிறிஸ்மஸ் வரப்போகுது அப்படிங்கிறதுனால நாடு முழுக்க எல்லார் வீட்லையுமே பார்ட்டியெல்லாம் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி தான் ஜோசப் ஓர்டிகா அப்படின்ற 80 வயது நிறைந்த ஒருத்தருடைய வீட்லேயும் பார்ட்டிஸ் அந்த சமயத்தில் கொண்டாடப்பட்டிருந்திருக்கு. இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டியை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக ஜோசப்புடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30 பேருக்கும் மேற்பட்ட குடும்பத்தார்கள் அந்த வீட்டுக்கு வந்து இருந்திருக்காங்க. இந்த ஜோசப் கோவினா பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய வீட்டில் தன்னுடைய மனைவியான 70 வயது நிறைந்த அலிசா அப்படின்ற ஒரு பெண் கூட தான் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு. மேற்கொண்டு இந்த வயதான தம்பதியினருக்கு 5 பிள்ளைகள் இருந்திருக்காங்க. ஜேம்ஸ், சார்லஸ் அப்படின்ற 2 மகன்கள், அலிசா, சில்வியா, லட்டிசா அப்படின்ற 3 மகள்கள் இருந்திருக்காங்க. அன்னைக்கு நடந்த பார்ட்டியில் கூட இந்த 5 பேருடைய குடும்பத்தார்களும் ஜோசப்புடைய வீட்டுக்கு வந்திருந்திருக்காங்க. அங்கே நடக்கிற பார்ட்டியை ரொம்பவே செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு நீண்ட நாட்கள் கழித்து எல்லாமே ஒன்றா கூடி இருக்கிறதுனால இந்த ஜோசப் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகள் கூட சீட்டு கட்டலாம் டைனிங் டேபிள் கிட்ட விளையாடி கொண்டு இருந்திருக்காரு. மேற்கொண்டு அவருடைய பேர குழந்தைகள் பேக்யார்டில் இருக்கிற நீச்சல் குளத்துக்கு பக்கத்தில் இருந்த ரூமில் வீடியோ கேம்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. மேற்கொண்டு முதல் மாடியில் அவருடைய இன்னொரு பேர குழந்தையான மைக்கேல் அப்படின்றவர் கம்ப்யூட்டரில் ஏதையோ டைப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படி சந்தோஷமா டின்னர்லாம் முடித்ததுக்கு பிறகு அந்த குடும்பத்தார்கள் அந்த வீட்டில் என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிற சமயத்தில் தான் அந்த வீட்டோடைய டோர் 11:30 மணி வாக்கில் தட்டுற சத்தம் கேட்டிருந்திருக்கு. இந்த டோர் தட்டுற சத்தம் கேட்டதுக்கு பிறகு சரியா அரை மணி நேரம் கழித்து அந்த வீட்டில் இருக்கிற நபர்கிட்ட இருந்து அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் போயிருந்திருக்கு. இந்த 911க்கு யாருக்காவது அந்த நாட்டில் எமர்ஜென்சினா மட்டும்தான் கால் பண்ணுவாங்க. அப்படி ஜோசப்புடைய வீட்டில் அன்னைக்கு என்ன எமர்ஜென்சிக்காக கால் செய்யப்பட்டது? அன்றைய நாள் ஜோசப்புடைய வீட்டில் கதவை தட்டின நபர் யாரா இருக்கும்? 2008 அமெரிக்க மக்களால் மறக்க முடியாத ஒரு மர்மமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. நம்ம சேனலில் வர ப்ரெசன்டேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் செய்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்குமே மிக்க நன்றி. சிறுவர்களில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் தான் சரியாக 11:30 மணி வாக்கில் அந்த வீட்டோடைய டோரை யாரோ தட்டுற மாதிரியான சத்தம் கேட்டிருந்திருக்கு. அப்போ டோர் சத்தம் கேட்டதுமே விளையாடி கொண்டிருந்த ஜோசப்புடைய 8 வயது பேத்தியான கத்ரீனா அப்படின்றவங்க போயிட்டு அந்த டோரை திறந்திருக்காங்க. அந்த டோரை திறந்த உடனே ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா இருக்கிறத பார்த்ததுமே அந்த சிறுமியால் சந்தோஷத்தை அடக்கவே முடியல. கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டாரு, கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்துனபடி மகிழ்வோடு இருக்கிற சமயத்தில் தான் நின்று கொண்டிருந்த அந்த கிறிஸ்மஸ் தாத்தா தான் கொண்டு வந்திருந்த பேக்குக்குள்ளே கையை விட்டுருந்துருக்காரு. அந்த சமயத்தில் எதிர்த்த மாதிரி நின்றுகிட்டு இருந்த கத்ரீனாவுக்கு சரி தாத்தா ஏதோ கிஃப்ட் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடையும் ஆவலாவும் பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா தன்னுடைய பேக்குள்ளே இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த சிறுமியோடைய முகத்திலேயே சுட்டிருந்திருக்காரு. அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த சத்தத்தை கேட்டு ரொம்பவே பேரதிர்ச்சி ஆகியிருந்திருக்காங்க. உடனடியாக அந்த வீட்டில் இருந்த 2 பேர் அந்த சிறுமியை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்குள்ளேயே இந்த கிறிஸ்மஸ் தாத்தா அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து கண்ணா பின்னான்னு அங்கே இருக்கிற நபர்களை சுட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சைக்கோ கொலைகாரன் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனே அங்கே இருக்கிற நபர்கள் எல்லாருமே வெவ்வேறு இடங்களில் போயிட்டு ஒளியவும் செய்கிறாங்க. ஆனாலுமே 3 பேர் அந்த வீட்டில் இறந்து போயிருந்திருக்காங்க. லெட்டிசா அப்படின்ற பெண்மணி மட்டும் இவனுடைய துப்பாக்கி சூட்டில் இருந்து தப்பிச்சிருந்திருக்காங்க. அதிர்ஷ்டவசமாக அந்த வெளியில் முதல் முறையாக துப்பாக்கி சூடு வாங்கினாங்கள ஒரு 8 வயது சிறுமி, அந்த சிறுமிக்கு தாடையில் பயங்கரமான ஒரு காயம் ஏற்பட்டிருந்திருக்கு. அடுத்த கட்டமாக இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேடத்தில் கொண்டு வரப்பட்ட கிஃப்ட் பாக்ஸை திறந்திருந்திருக்கான். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு வெடிகுண்டை எடுத்து அங்கே இருக்கிற சில நபர்கள் மேலே தூக்கி போட்டிருந்திருக்கான். இதனால் அந்த வீட்டில் பயங்கரமான ஒரு தீ விபத்து ஏற்பட ஆரம்பிக்குது. தீ மலை வேணா அந்த வீடு முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதே சமயம் அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள் கன் சவுண்டு கேட்டு கால் பண்ணியிருந்திருக்காங்க. இன்னொருத்தர் அந்த தீ பரவ ஆரம்பித்ததுமே உடனடியாக கால் பண்ணியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இவனுடைய பிடியில் இருந்து தப்பிச்சு போன லெட்டிசா, அதாவது ஜோசப் தாத்தாவுடைய மூத்த மகளான லெட்டிசா அப்படின்றவங்க 911க்கு கால் பண்ணியும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க.
தீயணைப்பு வீரர்கள் அந்த வீட்டுக்குள்ள வருவதற்குள்ளேயே 12 மீட்டர்ல இருந்து 15 மீட்டர் உயரம் அளவுக்கு அந்த தீ பரவ ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்தில் 80 பேர் கொண்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவம் நடந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்கிற தீயை கம்ப்ளீட்டா அணைச்சி விட்டுருந்துருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்த 30க்கும் மேற்பட்ட கெஸ்ட் எல்லாருமே தப்பிச்சு போயிருந்திருக்காங்க. ஒரு சில பேருக்கு பயங்கரமான தீக்காயமும் பிராக்சரும் ஏற்பட்டிருந்திருக்கு. அதுல 16 வயது சிறுமி தான் உயிர் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தீயில இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அவங்களுடைய உடம்புல தீ பற்றி கொண்டதுனால பயங்கரமான ஒரு காயம் ஏற்பட்டிருந்திருக்கு. இன்னொரு 20 வயது நேர்ந்த ஒரு பெண் இந்த தீயில இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல் மாடியில இருந்து தரையில கீழே குதிச்சிருந்திருக்காங்க. இதனால அவங்களுடைய கால்லையும் உடம்புலையும் சில பிராக்சர்லாம் ஏற்பட்டிருந்திருக்கு. தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் அந்த வீட்டில் எரிந்து கொண்டிருந்த தீயெல்லாம் அணைத்து முடித்ததுக்கு பிறகு அந்த வீட்டில் இருந்து 9 பேருடைய சடலத்தை மீட்டெடுத்துட்டு வராங்க. அந்த 9 பேருடைய சடலமும் பயங்கர தீக்காயத்தோடு இருந்ததுனால யார் இது அப்படிங்கிறத அடையாளம் காண முடியாத ஒரு சூழ்நிலையும் அந்த சமயத்தில் போலீஸ் அதிகாரிகளுக்கு எழுந்திருக்கு. இறுதியாக டென்டல் ரிப்போர்ட் மற்றும் மெடிக்கல் ரிப்போர்ட்டை வைத்து அந்த வீட்டில் இறந்து கிடந்த 9 பேரை ஐடென்டிஃபை பண்ணியிருந்திருக்காங்க. அந்த 9 பேர் யாருன்னா ஜோசப் மற்றும் அலிசா அப்படின்ற அந்த வயதான தம்பதியினர். இவர்கள் கூடவே இவர்கள் பெற்றெடுத்த 5 குழந்தைகளில் லெட்டிசா மட்டும் தப்பிச்சிருந்திருக்காங்க. மீதம் இருக்கிற அலிசியா, சில்வியா, ஜேம்ஸ், சார்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருமே அந்த இடத்துல இறந்து போயிருந்திருக்காங்க. இவர்கள் கூட அந்த வயதான தம்பதியினருடைய பேரனான மைக்கேல் அப்படின்ற ஒருத்தனும் இறந்து போயிருந்திருக்காரு. அது கூடவே சார்லஸோடைய மனைவியான செரி, ஜேம்ஸோடைய மனைவியான டெரிசா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 9 பேர் உடல் கருகின நிலையில அந்த வீட்டில் இருந்து மீட்டெடுக்கப்பட்டிருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இப்போ உயிர் தப்பிச்சவங்க கிட்ட இருந்து விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. என்னாச்சு, எதனால ஃபயர் ஆனிச்சு, யார் உங்களுடைய வீட்டுக்கு வந்தது போன்ற விஷயங்கள்லாம் விசாரணை பண்ணி முடிச்ச போது தான் பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த வீடு எரிந்து கொண்டிருந்த சமயத்தில் சரியா 11:45 மணி வாக்கில் ஒரு கார் இந்த வீட்டுக்கிட்ட இருந்து கிளம்பி போனதை பார்த்துருந்துருக்காங்க. ஒருவேளை அந்த கார் அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய காராக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போலீஸ் அதிகாரிகள் அந்த சமயத்தில் வராங்க. போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை இப்படி விசாரணை பண்ணிக்கிட்டே இருந்த சமயத்தில் தான் கோவினா அப்படின்ற அந்த பகுதியில் இருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சில்மா அப்படின்ற ஒரு பகுதியில் இருந்து பிராட் அப்படின்ற ஒருத்தர் அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 911க்கு அதே நாளில் கால் பண்ணியிருந்திருக்காரு. அந்த ஃபோன் காலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பார்ட்டி நடந்ததுனால அதை முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தேன். அந்த சமயத்தில் என்னுடைய தம்பி இந்த இடத்துல மர்மமான முறையில் இறந்து கிடக்கா, உடனடியாக இங்கே வாங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்க 45 வயது மதிப்பு இருக்கிற ஒரு நபர் தலையில குண்டு காயத்தோட இறந்து கிடக்கிறாரு. மேற்கொண்டு அந்த வீட்டோடைய சீலிங்கிலும் குண்டு தொலைச்ச மாதிரியான தடயங்கள் தெரியுது. அவருடைய நெஞ்சு கிட்ட ஒரு கை துப்பாக்கி இருந்திருக்கு. அது கூடவே அவருடைய கால் பகுதி கிட்ட ஒரு கை துப்பாக்கி இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் தன்னுடைய வாயில துப்பாக்கியை வைத்து கொண்டு தன்னைத்தானே சுட்டு தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறத அந்த கிரைம் சீனை பார்க்கும் போதே போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. ஆனா 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த வீட்டில் இறந்து போன நபருக்கும் ஜோசப்புடைய ஃபேமிலிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சம்பந்தம் இருக்கு. போலீஸ் அதிகாரிகள் சம்பவம் நடந்த வீட்டில், அதாவது ஜோசப்புடைய வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டுச்சுல, அந்த வீட்டில் பார்த்தா அதே கார் இந்த பிராடோடைய வீட்டு வாசல்லையும் நிற்கிறத கவனிச்சிருந்திருக்காங்க. அன்னைக்கு பிராடோடைய வீட்டில் இறந்து கிடந்த நபர் யாரா இருக்கும்? போலீஸ் அதிகாரிகள் அந்த நபர் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். போலீஸ் அதிகாரிகள் தற்கொலை பண்ணி இறந்து போன நபரை பற்றி விசாரணை பண்ணதில் அவருடைய பேர் ப்ரூஸ் பார்டோ அப்படிங்கிறது தெரிய வருது. மேற்கொண்டு இவர் அந்த வீட்டில் ஃபயர் பண்ணி விட்டதுக்கு பிறகு இவருக்கு என்னென்ன நடந்துச்சு, எப்படி இவர் தற்கொலை பண்ணி இறந்து போனார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் இறந்து போன ப்ரூஸோடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்ததில் அவர் கனடா நாட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் தெரிய வருது. மேற்கொண்டு அங்கே சில ஹோட்டல் ரூம்லாம் இவர் புக் பண்ணியிருந்திருக்காரு. ஒருவேளை இந்த குடும்பத்தார்களை கொலை பண்ணிட்டு அங்கே போய் செட்டில் ஆகலான்னு கூட இவர் நினச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதே சமயம் இவருடைய உடம்புல பல தீக்காயங்கள் காணப்பட்டிருந்திருக்கு. இவருடைய அண்ணனுடைய வீட்டுக்கு வெளியில் நின்று கொண்டிருந்த, அதாவது ஜோசப்புடைய வீட்டில் இருந்து இரவு 11:45 மணி வாக்கில் ஒரு கார் கிளம்பி போனுச்சுல, அந்த கார் தான் இவருடைய அண்ணனுடைய வீட்டு வாசல்லையும் நின்று இருக்கு. அந்த காரை போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணி பார்த்ததுல அதில் கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய அந்த ட்ரெஸ் அப்படியே இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் நிறைய வெடிமருந்துலாம் கொட்டி வைக்கப்பட்டிருந்திருக்கு. இதனால பாம் ஸ்குவாடெல்லாம் வரவழைக்கப்பட்டு அந்த ட்ரெஸ்ஸை ஒரு வழியாக வெளியில் எடுத்து பார்க்கும்போது தான் அந்த ட்ரெஸ் ஃபயர் ஆகியிருந்திருக்கு. அதில் இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாமே உருகி இருந்திருக்கு. இதை வைத்து பார்க்கும்போது ப்ரூஸ் இந்த ட்ரெஸ் அணிந்திருந்த சமயத்தில் கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் மேலே அந்த தீ பரவி இருந்திருக்கலாம். இதனால அதில் இருக்கிற பிளாஸ்டிக்லாம் உருகி அவருடைய உடம்பு மேலே தீ காயத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கலாம். இந்த காயம் ரொம்பவே ஆழமாக போனதுனால இவரால் இந்த தீ காயத்துக்கு உண்டான காரணத்தை சரிவர ஏர்போர்ட்லையும் ஹாஸ்பிட்டல்லையும் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு பயத்தினால தான் இவர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போலீஸ் அதிகாரிகள் வந்திருக்காங்க.
போலீஸ் அதிகாரிகள் இறந்து போன புரூஸோடைய சடலத்தை மீட்டெடுக்கும் போது அவருடைய சட்ட பாக்கெட்ல இருந்து $17,000 அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணத்தையும் மீட்டெடுக்கிறாங்க. அந்த பணத்தை பத்தி விசாரணை பண்ணதுல இந்த பணம் எல்லாமே ஜோசப்புடைய வீட்டில் இருந்த பணம் அப்படிங்கிறதும் தெரிய வருது. அது கூடவே புரூஸ் ஜோசப்புடைய வீட்டுக்கு போவதற்காக ஒரு காரை வாடகைக்கு எடுத்திருந்திருக்காரு. அந்த வாடகை காரை ஏதாவது ஒரு இடத்துல வைத்து வெடிக்க வச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டமாகவும் இருந்திருக்கு. போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த வழக்கில் இருக்கிற மர்மம் என்னன்னா, எதனால் புரூஸ் தற்கொலை பண்ணி இறந்து போனார் அப்படின்ற ஒரு விஷயம்தான். இந்த இறந்து போன புரூஸுக்கும் இந்த ஜோசப்புடைய ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். சரியா மார்ச் 23, 1963 கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற பகுதியில் பிறந்தவர் தான் இந்த புரூஸ் பார்டோ. இந்த புரூஸ் சன் வாலி அப்படின்ற பகுதியில் உள்ள ஒரு இடத்துல தான் தன்னுடைய பள்ளி பருவத்தை முடிச்சிருந்திருக்காரு. அதன் பிறகு கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் காலேஜ் முடிச்சிருந்திருக்காரு. அதன் பிறகு ஜெட் ப்ரொபல்சன் லேபரேட்டரியில் இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதற்கு அடுத்தபடியாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஜாயின் பண்ண போது தான் சரியா 2004 இறந்து போன 80 வயதில் இருந்த ஜோசப்புடைய மகளான சில்வியா அப்படின்ற அந்த பெண்ணை மீட் பண்ணி இருந்திருக்காரு. அதன் பிறகு 2 பேருக்குமே பிடிச்சு போனதுனால 2006 திருமணம் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த திருமணத்துக்காக 5 லட்சம் அமெரிக்கன் டாலர் மதிப்பு இருக்கிற ஒரு வீட்டை இந்த குடும்பத்தார்கள் பரிசா இந்த தம்பதியினருக்கு கொடுத்திருந்திருக்காங்க. அந்த வீட்டில் இந்த தம்பதியினர் தங்களுடைய வாழ்க்கையை ரொம்பவே சிறப்பாக தொடங்கி இருந்திருக்காங்க. இந்த சில்வியா ஒரு ஃப்ளவர் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த கம்பெனியில் தன்னுடைய மேரேஜுக்காக 31,000 அமெரிக்கன் டாலர் கிட்ட பணம் வாங்கியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த சில்வியாவுக்கு மொத்தம் 3 குழந்தைகள் இருந்திருக்காங்க. இந்த 3 குழந்தைகளுமே முதல் கணவருக்கு பிறந்த குழந்தைகள். அதாவது இந்த புரூஸ் அப்படின்றவங்கள 2வதாக தான் இந்த பெண் திருமணம் கட்டி இருந்திருக்காங்க. மறுபக்கம் புரூஸ் அப்படின்றவர் அவர் வேலை பார்க்குற கம்பெனியில் மாதம் 12,000 அமெரிக்கன் டாலர் கிட்ட சம்பாரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த 2 பேரும் சேர்ந்து வருடத்திற்கு 88,000 அமெரிக்கன் டாலர் கிட்ட சேர்த்து வச்சிருந்திருக்காங்க. நம்ம ஊர் இன்றைய நாள் மதிப்புப்படி 72 லட்ச ரூபா கிட்ட அந்த சமயத்தில் ஒரு வருடத்திலே சேர்த்து இருந்திருக்காங்க. ஆனால் என்னதான் பொருளாதார வசதியெல்லாம் இருந்தாலும் கூட நாட்கள் நகர இந்த 2 பேருக்குள்ளேயும் சில விரிசல்கள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த புரூஸ் அப்படின்றவர் இந்த சில்வியாவுக்கு முதல் கணவருக்கு பிறந்த 3 குழந்தைகளுக்கும் எந்த ஒரு செலவுமே இவர் பண்ணுறது கிடையாது. அதே சமயம் வீட்டுக்கும் இவர் எந்த ஒரு செலவுமே பண்ணுறது கிடையாது. இதனால் சில்வியாவுக்கு இந்த புரூஸை பிடிக்காமல் போனதுனால டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருந்திருக்காங்க. அதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த சில்வியாவுக்கும் புரூஸுக்கும் எந்த ஒரு குழந்தைகளுமே பிறக்கல. இதனால் அவர் எந்த பணத்தையும் அந்த குடும்பத்துக்காக செலவு பண்ணுறதுல மும்முரம் காட்டவே இல்லை. அதே சமயம் இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி மேத்யூ அப்படின்ற ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தையே சில்வியா கிட்ட இருந்து மறைச்சி இருந்திருக்கான். இந்த புரூஸ் முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த குடும்பத்து கூட எந்தவித கான்டாக்டுமே இல்லை. ஆனால் மேத்யூவுக்கு செலவு பண்ணுறதா அவருடைய டாக்ஸில் கணக்கு காட்டியிருந்திருக்காரு. புரூஸோடைய முதல் மனைவி பேர் எல்னா. இந்த எல்னா கூட திருமணமானதுக்கு பிறகு உட்லாண்ட் ஹில்ஸ் அப்படின்ற பகுதியில் தான் இந்த தம்பதியினர் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் மேத்யூ அப்படின்ற அந்த குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. அந்த சமயத்தில் மேத்யூவுக்கு 13 மாத குழந்தையாக இருக்கும்போது 2001 நீ இவனை பார்த்துக்கோ, நான் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எல்னா வெளியில் கிளம்பி போயிருந்திருக்காங்க. ஆனால் புரூஸ் அந்த குழந்தைய சரிவர பார்த்துக்காம நீச்சல் குளத்தில் அந்த 13 மாத குழந்தையான மேத்யூ விழுந்திருந்திருக்கான். இதனால ஷாப்பிங் போயிட்டு ரிட்டர்ன் வந்த எல்னாவுக்கு இதை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்திருக்கு. சுய நினைவு இல்லாமல் இருந்த தன்னுடைய குழந்தையை தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருக்காங்க. அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கும்போது தான் அவனுடைய மூளையில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால அவனால் வாழ்க்கை முழுக்க நடக்க முடியாமல் வீல் சேர்லேயே உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இதனால் ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த காரணத்துக்காக பயங்கர ஆத்திரப்பட்ட எல்னா இந்த புரூஸை டிவோர்ஸ் பண்ணிட்டு தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அவங்க தன்னந்தனியாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் புரூஸ் என்ன பண்ணியிருந்திருக்கான், மேத்யூவோடைய மருத்துவ செலவுகள், படிப்பு செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாத்தையுமே நான் தான் பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி டாக்ஸில் ஃபைல் பண்ணியிருந்திருக்கான். ஆனால் இந்த விஷயம் எல்லாமே சில்வியாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, புரூஸோடைய அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற மேத்யூவை போயிட்டு அடிக்கடி பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த புரூஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு உதவியுமே வரல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதனால் அவங்களுடைய மனதுக்குள்ள பல நாள் கோபம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ தான் ஒரு நாள் சில்வியா கிட்ட இது எல்லாத்தையுமே போட்டு உடச்சிருந்திருக்காங்க.
இதனால சில்வியா கோர்ட்டில் என்ன தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு இந்த ப்ரூஸ் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும், அதே சமயம் மாதந்தோறும் இன்றைய நாள் இந்திய மதிப்புப்படி 2.5 லட்சம் ரூபாய் எனக்கு பணம் வேணும், அதே சமயம் நாங்கள் 2 பேருமே சேர்த்து வைத்திருந்த 88,000 அமெரிக்கன் டாலரான இன்றைய நாள் இந்திய மதிப்புப்படி 73 லட்சம் பணத்தையும் இந்த ப்ரூஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டான் அப்படின்னும், தான் இவனுடைய திருமணத்துக்காக ஒரு வைர மோதிரம் போட்டான் அப்படின்னும், அது எல்லாத்தையுமே தனக்கு திருப்பி தரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனுவை தான் கோர்ட்டில் இந்த சில்வியா தாக்கல் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் மறுபக்கம் ப்ரூஸ் அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல இருந்தும் இந்த சமயத்தில் வேலை போயிருந்திருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, அந்த கம்பெனியோடைய சில பில்லிங்கில் ஃப்ராடுத்தனம் பண்ணதுனால இவனை வேலையை விட்டு தூக்கி இருந்திருக்காங்க. அதுக்கு நஷ்டஈடு கேட்டும் கோர்ட்டில் சில வழக்குகள்லாம் போடப்பட்டிருந்திருக்கு. இதனால் சில்வியாவுடைய விவாகரத்து வழக்கில் என்னுடைய மாத செலவு, மாதந்தோறும் கட்டுற கடன் செலவு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 9,000 அமெரிக்கன் டாலர் கிட்ட தேவைப்படுது. அதே சமயம் என்னுடைய மொத்த கடன் 3,10,000 அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இருக்குது. இது எல்லாத்தையுமே அடைக்கணும். இதனால் என்னால் சில்வியாவுக்கு எந்த ஒரு நஷ்டஈடுமே கொடுக்க முடியாது அப்படின்னு கோர்ட்டில் வாதிட்டு இருந்திருக்காரு. ஆனால் நீதிமன்றம் அவர்கிட்ட இருந்து அவங்களுக்கு போடப்பட்ட அந்த விலை மதிப்பற்ற வைர மோதிரத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டரை போட்டிருந்திருக்காங்க. 1,800 அமெரிக்கன் டாலர் மதிப்பு இருக்கிற பணத்தை நீ இந்த பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருந்திருக்காங்க. இப்போ வழக்குடைய தீர்ப்பு சில்வியாவுக்கு சாதகமாக வந்ததுனால சில்வியா மேலே பயங்கரமான ஒரு ஆத்திரம் இந்த ப்ரூஸுக்கு எழ ஆரம்பிக்குது. இதனால சில்வியாவையும் சில்வியாவுக்கு ஆதரவாக இருக்கிற அவங்களுடைய குடும்பத்தார்களையும் மொத்தமாக அழிச்சிட்டு இங்கிருந்து கனடாவுக்கு தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய பிளானாகவும் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் சில்வியாவுடைய அப்பா வீடான ஜோசப்புடைய வீட்டில் அந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி நடக்க போகிற விஷயம் எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. அந்த வீட்டுக்கு எப்படி போகணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே இவனுக்கு நல்லா தெரிஞ்சதுனால இவன்கிட்ட இருக்கிற வெடிப்பொருட்கள், துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் அணிந்து கொண்டு அந்த வீட்டுக்கு இரவு 11:30 மணி வாக்கில் ஒரு வாடகை காரில் போயிருந்திருக்கான். அதன் பிறகு தான் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேடத்தோடைய அந்த வீட்டுடைய டோரை தட்டி இருந்திருக்கான். ஒரு சிறுமி வந்து திறந்திருக்காங்க, அவங்கள துப்பாக்கியால் சுட்டிருந்திருக்கான். அதன் பிறகு அந்த வீட்டுக்குள்ளே ஃபயரை ஏற்படுத்திட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். அப்போ அவனுடைய உடம்புல பல தீக்காயங்கள் ஏற்பட்டதுனால இங்கேருந்து தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு பிளான் பண்ணி தன்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே மாற்றிக்கொண்டு தன்னுடைய அண்ணனுடைய வீட்டுக்கு வந்து பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொண்டு இங்கேருந்து தப்பிச்சு தன்னுடைய நண்பன் கூட கனடா போயிடலாம் அப்படின்னு நினச்சிருந்திருக்கான். ஆனால் தீக்காயம் அதிகப்படியான அளவுக்கு இருந்ததுனால எப்படியும் மாட்டிப்போம் அப்படின்ற பயத்திலேயே தன்னைத்தானே தற்கொலை பண்ணி இறந்து போயிருந்திருக்கா. இந்த ப்ரூஸ் மாதிரி சைக்கோத்தனம் கொண்ட நபர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. பணம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆக்குது, எந்த அளவுக்கு உன்னை கோபப்படுத்துது அப்படிங்கிறத இந்த ப்ரூஸோடைய கதை நமக்கு உணர்த்திருக்கோம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த ப்ரூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.